விவசாயத்திற்கு பட்ஜெட்டில் என்னென்ன அறிவிப்புகள்? நாடாளுமன்றத்தில் 2021-2022 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். அப்போது அவர் கூறுகையில், வேளாண் பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை நடைமுறை தொடரும் என்று கூறிய அவர், விவசாய கடன் இலக்கு இந்த நிதியாண்டில் 16.5 லட்சம் கோடியாக உயர்த்தப்படுகிறது. வேளாண் பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை 1.5 மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது. நெல் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் மொத்த தொகை 2020-21 ரூபாய் 1.72 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. 5 முக்கிய இடங்களில் மீன்பிடி மையங்கள் அமைக்கப்படும் என்றார். தமிழ்நாட்டில் பன்னோக்கு கடற்பாசி பூங்கா ஒன்றை ஏற்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றார். வேளாண் கட்டமைப்பை வலுப்படுத்த மாநிலங்களில் உள்ள வேளாண் உற்பத்தி மையங்களின் மூலம் சிறப்பு கட்டமைப்பு நிதியம் மூலம் கடன் வசதி செய்யப்படும் என்றும் கூறினார். கால்நடை வளர்ப்பு, பால்வளம், மீன்வளம் ஆகிய துறைகளுக்கும் கூடுதல் கடன் வழங்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்றார். வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்தும் ஈ-நாம் திட்டத்தில் 1.67 லட்சம் கோடி பேர் பதிவு செய்துள்ளதாகவும், இந்த திட்டத்தின் இணைய வழி மூலமாக மேலும் 1000 மண்டிகள் இணைக்கப்படுவதாகவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார்.